ஹலோ மக்களே, வெல்கம் டு லட்சி சச்சஸ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இப்போ ஈவினிங் 6 o'clock ஆச்சு. எங்க ஹஸ்பண்ட் ஜஸ்ட் இப்போதான் ஆஃபீஸ்ல இருந்து வந்தாரு. வந்த உடனே சூடா ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாரு. கேட்ட உடனே என்ன செய்யறது 10 மினிட்ஸ்ல திங்க் பண்ணேன். சரி, என்ன ஈஸியா செய்யலாம்னு நினைச்சிட்டு பன்னீர் லாலிபாப் ஈஸியா செய்யலாம். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. முதல்ல நம்ம தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 2 பெரிய ஆனியன் பொடி பொடியா கட் பண்ணின இருக்க, 2 சில்லி கட் பண்ணின இருக்க, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி பொடியா கட் பண்ணின இருக்க, 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 kg பேபி கார்ன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சு. லாலிபாப்க்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் பன்னீர் துருவி எடுத்துன்னு இருக்கேன். சால்ட் கொஞ்சம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் சோயா சாஸ். 2 ஸ்பூனே போட்டுக்கோங்க, கொஞ்சம் பார்த்து. 1 ஸ்பூன் போடணுமா 2 ஸ்பூன் போடணுமா? சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா, நீ வேணா சண்டைக்கு வா. 1 ஸ்பூன் போடலாம், ஆனால் நம்ம அந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் பார்த்து. இப்போ இதை நல்லா கலக்கிக்கங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பேபி கார்ன் ஸ்டிக்குக்கு நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி வரணும். அப்ளை பண்ணணும்ல நம்ம பேபி கார்ன் ஸ்டிக்குக்கு, அதனால கொஞ்சம் மாவு மாதிரி. தண்ணி போடணுமா என்ன போடணுமா? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா? தண்ணி போடலாம், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் இது பண்ணிட்டு வேணும்னா தண்ணி போட்டுக்கலாம். ஆனாலும் தண்ணி போடாமையே மசாலா கட்டியாக இது பண்ணுங்க. அக்கஸ்மாத் ஏதாவது கொஞ்சம் இதானே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சோயா சாஸ் ஆட் பண்ணதுனால வாட்டர் கண்டென்ட் அதுலேயே இருக்கும். அதனால நம்ம வாட்டர் போட தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மாவாட்டம் வரட்டும். ஏன்னா இது இப்படி வந்தால் தான் ஸ்டிக்கில் ஒட்டும், பேபி கார்ன் ஸ்டிக்கில். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா ரெடி ஆயாச்சு பேபி கார்ன் ஸ்டிக்குக்கு. இப்போ மசாலா ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம பேபி கார்ன் ஸ்டிக்குக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேபி கார்ன் அப்புறமா ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது. இந்த மாதிரி திக்னஸ் போதும், இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ நம்ம பேபி கார்ன் எடுத்துன்னு இருக்கோம், அப்போவே கலக்கி வச்சோமே மசாலா, இந்த மசாலாவை பேபி கார்னில் அப்ளை பண்ணலாம்.
அது எப்போ யூஸ் ஆகும்? இன்னொன்று பண்ணி வச்சுருக்கீங்களே, அது இப்போ இந்த மசாலாலாம் இது பண்ண பிறகு ஆயிலில் பொரியுமோ அப்போது அதில் அப்ளை என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பாருங்கள், இந்த மாதிரி வரட்டும். இதே மாதிரி மிச்சம் எல்லாம் இருக்கிற பேபிகார்ன் எல்லாம் மசாலா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அக்கஸ்மாத் இது மசாலா கண்டென்ட் வரலன்னா இன்னும் கொஞ்சம் வேணும்னா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால வாட்டர் ஆட் பண்ணாதீங்க இந்த மசாலாக்கு. இந்த மாதிரி வரட்டும். எல்லா பேபிகார்ன் ஸ்டிக்குக்கும் மசாலா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஆயில் நல்லா காஞ்சின்னு இருக்கு. வாங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவு அப்போவே மைதா கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணி போட்டு கலக்கி வச்சோமே, இதில் இப்படி டிப் பண்ணிக்கோங்க. லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு ஆயில் நல்லா காஞ்சிருக்கு. இப்படி இது பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் உங்களுக்கு மசாலா தெரிஞ்சு வராது. பாருங்க, எடுக்கும் போது எவ்வளோ இதாக வருது, கொஞ்சம் கூட ஆயிலில் ஊற்றாம. எவ்வளோ நேரம் வேக விடணும்? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒரு 10 மினிட்ஸ் போதும். பேபிகார்ன் இல்லையா, சீக்கிரம் வெந்துடும். ஆல்ரெடி நம்ம பொட்டாட்டோவும் நல்லா வேக வச்சு தான் போட்டிருக்கோம். அதனால ரொம்ப நேரம் வேணாம். ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்குள்ளலாம் நல்லா வெந்துடும், ஃப்ரை ஆகிடும். ஆனோல ஃபஸ்ட்டு சிம்லேயே வச்சு வேக வைங்க. இது கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்க, இந்த மாதிரி கலர். நம்ம நான்வெஜ் சாப்பிடாத டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். நம்மளுக்கு சேம் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகும். கொஞ்சம் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க லைட்டாக. எந்த சைடு ஃப்ரை ஆகல அந்த சைடு. இப்போ தான் நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இதுக்கு நீங்கள் வேணும்னா இன்னும் ரெட் சில்லி போட்டுக்கலாம், ரெட் சில்லி தூள் கலருக்காக. பட் நம்ம ஆல்ரெடி க்ரீன் சில்லி போட்டதுனால போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ரெட்டாக இந்த மாதிரி ஃப்ரை ஆகிருக்கு. போதும், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. எடுத்துக்கோங்க. இப்போ செம. பாருங்கள், இந்த மாதிரி ரெட்டிஷாக வரும். அடுத்த ட்ரிப்பா? போடுங்க போடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு கூட தரத்துல எல்லாத்தையும் நானே காலி பண்ணிடுறேன். சரி, நீங்கள் உங்கள் பொண்ணு 2 பேரும் செஞ்சு பார்க்கணும். இது குட்டி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இந்த ஒரு ட்ரிப் ஆகட்டும். ரெடி ஆயாச்சு பன்னீர் லாலிபாப். வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப செமையான 10 மினிட்ஸ் செய்கிற லாலிபாப் தான். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் சாப்பிட்டா? சரி, பாய் பாய் மக்களே. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். வரட்டா மாமே.